நினைக்காம முன்னேறு கண்ணோரம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் பூ மாடு தான் வந்துக்கிறேன். நான் வேலைக்கு தான் போயிட்டுக்கிறேன். வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு வந்துட்டேன். கடையில் என்ன பூ வந்துருக்கு பார்க்கலாம். இதோ பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் வந்துக்குது. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு காஞ்சிட்டிக்குது. வெயிலுக்கு பூ பார்த்தீங்கன்னா சரியாக வருதில்ல. இப்போது நம்ம மாலை போடுற காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம மாலை தான் போட போகிறோம். என் கடைக்கு தான் மாலை போட்டுக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 எங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் கடை மாலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் கடை காமிக்கிறேன் பாருங்கள், எங்கள் கடை இதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சரியாக வியாபாரம் இல்லை. ஒரு வாரமாக எந்த முகூர்த்தமும் விசேஷம் எதுவும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி இது மார்க்கெட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா இது விடிகாலம் 7 மணிக்கு எடுத்தது வீடியோ இது. அதே ஒரு 10-11 மணி எடுத்தால் கொஞ்சம் மார்க்கெட்டில் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பன் இவர் இம்ரான் பேர். இவர் ஐயர் சாமான் கடை, அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தேவையான ஐயர் சாமான் பூஜை பொருட்கள்லாம் அவங்க கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் கடையில் வந்து பாருங்கள், கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் கம்மி விலை தான் கொஞ்சம் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி தான் தருவாங்க. பூ மாட்டில் எதுவும் சரியாக வியாபாரம் இல்லை. அதுக்கப்புறம் நான் நாஷ்டாவுக்கு போய்ட்டு வந்து பார்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் கேந்தி பூ வந்துருந்துச்சு. கேந்தி பூவில் தான் இப்போ நாம் மாலை போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்லிகை விலை இன்றைக்கி கம்மியாக ஆகிட்டுக்குது. ஒரு சேரு பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான் சேரு. அதே கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா 240 ரூபா 250 ரூபா வரும். இப்போது நான் கேந்தி மாலை தான் போட்டுக்கினுக்கிறேன். இந்த மாலை எது பார்த்தீங்கன்னா டெத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாலை ஃபுல்லாக டெத்துக்கு தான், சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு சாமிக்கு மட்டும்தான் இந்த மாலை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அம்மன் சாமிக்கு மட்டும்தான் இந்த மாலை யூஸ் பண்ணுவாங்க. வேறு எந்த சாமிக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வாசுக்காலுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், ஒரு மாலை போட்டாச்சு. ஜூ மந்திரக்காளி அப்படியே 10 மாலை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது மாலையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆக போகுது. மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ணோம். இந்த மாலை பார்த்திங்கன்னா சரியாக வியாபாரம் இல்லை மாடலில். அதனால பார்த்திங்கன்னா இந்த மாலையெல்லாம் கவர் போட்டு நாளைக்கு சேல்ஸ் பண்ணலான்னு வச்சுருக்கிறோம். நம்ம இப்போல்லாம் எதுவும் சேல்ஸ் ஆகலை சரியா. வியாபாரம் பார்த்திங்கன்னா மதியானம் 2 மணி 1 மணி வரை தான் வியாபாரம் ஓடும். டெத்து வியாபாரம் ஆயிடுச்சுன்னா, முகூர்த்தம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஓடும். முகூர்த்தமும் எந்த விசேஷமும் இல்லை. இப்போ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டுக்கு 5 மணிக்கு போயிருந்தேன். இது பாருங்கள், இதுதான் வேலூர் நேதாஜி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஃபேமஸான மார்க்கெட்டு, பழமையான மார்க்கெட் இது. அந்த காலத்திலே கட்டின மார்க்கெட் இது. இப்போ நம்ம பூ மார்க்கெட்டுக்குள்ளே தான் போயினுக்கிறோம். அதுதான் இன்ட்ரெஸ்ட். நேதாஜி மார்க்கெட்டுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை நம்பி யார் வேணாலும் நம்பி வாங்க. ஏன்னா கை கொடுக்குற தெய்வம்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டு. எல்லா ஊர்லேயும் அது ஃபேமஸ்னால் எங்கள் வேலூரில் பார்த்திங்கன்னா வேலூர் நேதாஜி பூ மார்க்கெட் தான் ஃபேமஸ்ஸு. இந்த வியாபாரம் இல்லாத காரணத்தில் பார்த்திங்கன்னா பூ மாலைங்கள்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. அதே வியாபாரம் இருந்துச்சு வச்சுங்களேன், செம்மையாக வியாபாரம் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாலை கூட இருக்காது. வியாபாரம் காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ நீங்கள் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக சரியாக வியாபாரம் இல்லைங்க மரத்தில். அதுதான் உண்மையான விஷயம் சொல்ல போனால். இந்த பூவெல்லாம் பார்க்குறதுலாம் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். வியாபாரம் இல்லை ஃபஸ்ட்டு, அதுதான் சொல்லணும் மரத்தில். இந்த பட்டன் ரோஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஜே பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் கேஜே போட்டாங்க. அதே விலை இருந்துச்சு வச்சுங்களேன், ஒரு கிலோ 200 300 போடுவாங்க. வியாபாரம் அந்த மாதிரி ஓடி நிற்கிது ரொம்ப டல்லாக. கனகாமரமே பார்த்திங்கன்னா 100 கிராம் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் போட்டாங்க. கனகாமரம் அதே விலைவாசி இருந்துச்சுங்க, 100 கிராம் 250 ரூபா 200 விற்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்துக்கிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு. 8 மணிக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இது பட்டன் ரோஸ் பாருங்கள், நான் சொன்ன பார்த்திங்கன்னா கேஜி 40 ரூபா போட்டாங்க. சாமந்தி பார்த்திங்கன்னா கிலோ 60 ரூபா போட்டாங்க. அந்த மாதிரி விலை விற்றுனுக்குது. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா சாமந்தி விலை கிலோ பார்த்திங்கன்னா 300 ரூபா 400 ரூபா விற்கும். சீசன் இல்லாத பார்த்திங்கன்னா இப்போ சாமந்தி விலை பார்த்திங்கன்னா 80 ரூபா 60 ரூபான்னு விற்று நிற்கிறாங்க. இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட் டைமில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த டைம்லலாம் க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் விசேஷம்லான்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி சைலண்ட்டாக ஆகிட்டிக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகிட்டிக்குதுன்னு. எல்லாம் விலைவாசியும் ஃபுல்லாக கம்மியாகிட்டிக்குது. ஆனால் பூவெல்லாம் இப்போ வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப லக்கு தான். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு பார்த்திங்கன்னா எந்த விசேஷமே இருக்காது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பூ வாங்கி வச்சுட்டா சாமந்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். சாமந்திலாம் மல்லிகைப்பூ கூட பார்த்திங்கன்னா கட்டி வச்சுட்டே வச்சுங்களேன் அப்படியே ஃப்ரிட்ஜில், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு கூட மல்லிகை விலைலாம் கம்மியாக தான் இருக்கும், எந்த விசேஷமும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்காகவே. நைட்டும் பகலும் அதுவும் பார்க்காம ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.